அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு எண்ணி 2 நாளில் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குது. வற்றாத வரங்களை அருளும் வரலட்சுமி விரத நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல சிம்ம ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8/8/2025 தேதியான இன்று வரலட்சுமி விரதம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல சிம்மராசினியர்களான நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியின் அருளாட்சி இருக்க வேண்டும் என்று தானே எல்லோரும் நினைப்போம். அப்படி அருளாட்சி தருவதற்காக அவளே ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து அன்று நம்முடைய இல்லத்திலே வந்து தங்கி நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாள். அந்த நாள் தான் வரலட்சுமி விரத நாள். அந்த நாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகிறது. அது மட்டுமில்லாமல் நம்முடைய சமய வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விசேஷமான நாட்கள் உண்டு. சிவனுக்கு சிவராத்திரி, பிரதோஷம், கண்ணனுக்கு ஏகாதசி, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையும் கௌரி விரதங்களும் உள்ளன. அதே போல் பிள்ளையாருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, நரசிம்மருக்கு சுவாதி என ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சிறப்பான நாட்களும் உண்டு, விழாக்கள் உண்டு. மகாலட்சுமிக்கு அப்படி வரிசையாக பல நாட்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உரிய நாள்தான். பெரும்பாலான கோவில்களில் வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று உள்பிரகார புறப்பாடு நடைபெறும். சுக்கிரவாரம் என்பது மகாலட்சுமிக்கு உரிய நாள். பொதுவாக கிரகங்கள் சந்திரனை அம்பாளுக்கும் சுக்கிரனை மகாலட்சுமிக்கும் சொல்வார்கள். ஒரு ஆண்டு மகாலட்சுமிக்கு தனிப்பட்ட முறையில் உகந்த விரத நாட்களும் இருக்கின்றன. அந்த வகையில் ஆனி மாதத்தில் அமிர்த லட்சுமி விரதம், ஆடியில் திருவாடி பூரம் வரலட்சுமி விரதம், ஆவணியில் கஜலட்சுமி விரதம், புரட்டாசியில் கௌதமி ஜாகர விரதம் மற்றும் ராஜ ஜெயந்தி, ஐப்பசியில் லட்சுமி குபேர பூஜை மற்றும் துளசி விவாகம், கார்த்திகையில் லட்சுமி பிரபோதன தினம், தையில் வசந்த பஞ்சமி, பங்குனி ஸ்ரீ லட்சுமி பஞ்சமி மற்றும் பங்குனி உத்திரம் என வரிசையாக சொல்லலாம். இந்த நாட்களில் வீட்டில் கலசம் வைத்து லட்சுமி பூஜை செய்வார்கள். குறைந்தபட்சம் லட்சுமி படத்திற்கு முன் ஒரு விளக்கேற்றி வைப்பார்கள். பெண்கள் அமர்ந்து வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெற லட்சுமி சோஸ்திரங்களை பாராயணம் செய்வார்கள். இது தவிர மகாலட்சுமி தொடர் பூஜை தினங்கள் என்று ஒரு வரிசை உண்டு. மகாலட்சுமி விரதம் என்ற விரதத்தை ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்து ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 15 நாட்கள் செய்வார்கள். இந்த நாட்களில் மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து பூஜை செய்து விரதமிருந்து பகலில் இனிப்புடன் அன்னப்பிரசாதம் செய்து தினசரி ஒரு சுமங்கலிக்கு மங்கள பொருட்களோடு அன்னம் அளித்து சுமங்கலி பூஜை செய்வார்கள். இப்படி செய்வதால் 16 வகை செல்வங்களையும் மகாலட்சுமி அள்ளி அள்ளி தருவாள் என்பது ஐதீகம். அந்த வகையில் கல்வி, புகழ், வளமை, வெற்றி, நெல், நன்மக்கள், பொன், நல்வாழ்வு, அறிவு, அழகு, நுகர்ச்சி, வாழ்நாள், இளமை, பொறுமை, துணிவு, நோயின்மை ஆகிய 16 பேர்களை இந்த பூஜையின் மேலும் குறைவில்லாமல் நம்மளால் பெற முடியும். கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லட்சுமி விரதம் என்று இருப்பார்கள். இதுவும் தொடர் விரதம் தான். தினசரி லட்சுமி பூஜையை காலையிலும் மாலையிலும் செய்ய இழந்த செல்வமும், இழந்த பொருட்களும், இழந்த பதவிகளும், வாழ்க்கையும் திரும்ப கிடைக்கும் என்பார்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் பழையபடி அந்த தொழில் முன்னேற்றமாக நடக்க இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இதை தவிர ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 29 நாட்கள் அணையா தீபம் வைத்து அகண்ட தீப பூஜை செய்வது உண்டு. இதனால் லட்சுமியின் அருள் பெற்ற குபேரனின் அருள் கிடைத்து நிறைந்த செல்வம் பெறலாம் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்து ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரை 30 நாட்கள் மதன துவாதசி விரதம் என்று இருப்பார்கள். இதுவும் மகாலட்சுமிக்கு உரியதான விரதம் தான். இதில் தினசரி துளசி லட்சுமியையும் கிருஷ்ண பகவானையும் சேர்த்து வழிபட வேண்டும். இதனால் பாவங்கள் நீங்கும், பெண்களுக்கு திருமண தடை விலகும், தீர்க்க சுமங்கலியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகாலட்சுமிக்கு உரிய விரதங்கள் இத்தனை இருந்தாலும் தலையாய விரதம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி என்ற திருநாமமே வரம் தரும் லட்சுமி என்று பொருளாகிறது. அவள் நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்க வந்து வரம் தருகிறாள் என்பதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தை
பண்டிகை என்று சொல்லலாமா என்றால் சொல்லலாம். காரணம், இது குடும்பத்தோடு குதூகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை. மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வந்து தங்குகிறாள் என்று மகிழ்ச்சி தங்குகிறது என்று பொருள். மகிழ்ச்சி என்பது பண்டிகை கொண்டாட்டம் தானே. பொதுவாக ஆடி மாதம் அமாவாசை முடிந்தவுடன் ஆவணி மாதம் பிறந்து விட்டதாக பொருள். இதற்கு சந்திரமான முறை என்று கணக்கு. சந்திரமான முறையில் ஆவணி மாதத்திற்கு சிரவண மாதம் என்பார்கள். இந்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமைதான் வரலட்சுமி விரதம். இந்த விரதம் எப்படி தோன்றியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் மேற்கு கடற்கரையொட்டி சௌராஷ்டிரா நாடு என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டில் ராணி சுசந்திரா தேவி அவள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அளவற்ற செல்வத்தை பெற்றிருந்தால். இப்படி பிறக்கும் போதே உழைப்பில்லாமல் அளவற்ற செல்வம் பெறுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், அந்த செல்வம் புண்ணியத்தினால் வந்தது. ஆனால் அதை மகாலட்சுமியின் பிரசாதம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் வந்தது என்று நினைக்காமல் தவறாக பயன்படுத்தினால் அந்த செல்வம் ஆணவத்தை தரும். ஆணவம் வந்துவிட்டால் தகாத காரியத்தை செய்ய வைக்கும். தகாத காரியம் செய்தால் பாவ மூட்டைகள் போல் சேரும். அதே போல் பாவ மூட்டைகள் போல் சேர்ந்து விட்டால் ஜென்ம சாபம் இல்லாமல் படுகொலியில் விழுந்துவிட நேரும். செல்வம் நெருப்பு போல், அது அடுப்பையும் எரிக்கும், வீட்டையும் எரிக்கும். அதை கையாள்வதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். அதை முறையாக பயன்படுத்தினால் அதை விட புண்ணியம் வேறு இல்லை. இதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார். எய்த பெரும் செல்வந்தாய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்றார். அப்படி இல்லாது தாறுமாறாக செல்வத்தை பயன்படுத்தினால் செல்வமே பெரும் நெருப்பாய் என்று இன்னொரு பாசுரத்தில் ஆழ்வார் பாடுவதை போல அழிந்துவிடும். இதை முக்கியமாக உணர வேண்டும். ஆனால் ராணி உணரவில்லை. தன்னுடைய செல்வம் இறையருளால் வந்ததல்ல என்ற கர்வம் அவளுக்கு இருந்தது. அதனால் அடாதன செய்தால் இதனால் பூர்வ புண்ணிய பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முற்றிலுமாக நீங்கியது. பூர்வ புண்ணியம் நீங்கிய போது அதன் காரணமாக வந்த செல்வமும் நீங்கியது. அவள் மிக மிக ஏழையானால். அது மட்டுமில்லாமல் இந்த சுசந்திரா தேவிக்கு ஒரு மகள் இருந்தால். அவளுக்கு சாருமதி என்று பெயர். அவள் மகாலட்சுமி மிகச் சிறந்த பக்தியாக இருந்தால். வீட்டில் விளக்கு ஏற்றாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாள். சதா சர்வகாலமும் மகாலட்சுமியின் சோஸ்திரம் அவளுடைய நாவில் நடைமாடிக்கொண்டு இருக்கும். அவள் தன் தாயின் நிலையை நினைத்து வருந்தினால். மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்தால். அவள் கனவில் தோன்றிய மகாலட்சுமி வரலட்சுமி விரத நோன்பு இருந்தால் இந்த தோஷங்கள் தீரும் என்று சொல்லி வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தால். தன்னுடைய தாய்க்காக சாருமதி மிக மிக சிரத்தையோடு வரலட்சுமி விரதத்தை கண்டு வரலட்சுமி விரதம் இருந்ததை கண்டு தாயும் மனம் திருந்தி மகளோடு சேர்ந்து வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தால். கருணை கடலான மகாலட்சுமி தாயார் அவளுடைய நோன்புக்கு இறங்கி அவள் செய்த தவறுகளை மன்னித்து பழையபடி அவளை மிக பெரிய செல்வ சீமாட்டியாக மாற்றினாள். இவள் மட்டுமில்லாமல் சித்திரநேமி என்பவள் தேவர் உலகத்தில் வசித்தவள். தேவர்களுக்கு நீதி வழங்கும் தேவதையாக இருந்ததாக புராணங்களில் உண்டு. அவள் ஒரு முறை பராசக்தியின் கோபத்திற்கு ஆளானால். அந்த சாபத்தினால் அவளை குஷ்டரோகம் அண்டியது. படாத கஷ்டம் பட்டால் காட்டில் திரிந்து அவள் தனக்கு எப்பொழுது சாப விமோசனம் கிடைக்கும் என்று காத்திருந்தால். அப்போது தேவ கன்னியர்கள் சிலர் வரலட்சுமி விரதத்திற்காக தயாரானதை கண்டு விசாரித்தால். வரலட்சுமி விரதத்தின் மகிமையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் விரதம் இருக்கும் போது சைத்திர நேமியும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி அந்த விரதத்தில் கலந்து கொண்டால். நோன்பு சரடு அணிந்து கொண்டால். நோன்பு சரடு கட்டிய மறுகணமே அவளுடைய குஷ்டன் ரோகம் நீங்கியது. அவள் தன்னுடைய கௌரவத்தையும் அடைந்தால். செல்வத்தையும் கௌரவத்தையும் அளிப்பதோடு எத்தகைய தோஷத்தையும் நீக்குவது வரலட்சுமி விரதம் என்பது விளங்குகிறது. வரலட்சுமி விரத பலனாக தீராத சாபமும் நோயும் தீர்ந்து பூரண ஆரோக்கியமும் செல்வமும் சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது என கூறப்படுகிறது. வரலட்சுமி விரதம் மிக எளிய விரதம். முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை வெள்ளி அன்று வீட்டை துடைப்பதோ விளக்கு முதலிய பூஜை பொருட்களை துலக்குவதோ கூடாது. அது மட்டுமில்லாமல் வீட்டை நன்றாக கழுவி துடைத்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நிலைவாசலில் தொடங்கி எல்லா வாசல் கதவு நிலைகளிலும் மஞ்சளும் குங்குமம் வைக்க வேண்டும். பூஜை அறையை பளிங்கு போல் வைத்து அன்றைய நாளில் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து அவளுக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.